யோபுனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. யோபுனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கும்போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. யோபுனுடைய மனைவி. ஆனா யோபுனுடைய மனைவி இப்ப நடக்கிறத மட்டும்தான் பார்க்கறாங்க. ஆனா யோபு இதுக்கு முன்னாடி ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை பார்க்கறாங்க. கவனிங்க, யோபுனுடைய மனைவி இப்ப நடக்கிறத பார்க்கறாங்க. இப்போ பிள்ளைகளுடைய மரணம், இப்போ ஆசீர்வாதம் அவங்கள விட்டு போயிடுச்சு, இப்ப தோல்வி, என்னமோ கொஞ்ச காலமா ரொம்ப கஷ்டப்படுறேன், ஜெபம் எல்லாம் கேட்காதது மாதிரி, எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப எல்லாம். ஆனா இப்ப நடக்கிறத பார்த்துட்டு யோபுனுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற இது வரைக்கும் நல்லா இருந்தோம்லடி, இது வரைக்கும் கடவுள் நம்ம நல்லா தானே வச்சாரு, இது வரைக்கும் சோறுக்கு பஞ்சம் கொடுத்தாரு, இது வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரை விட நம்ம தானே கெத்தா போனோம், நம்ம தானே கார்ல போனோம், நமக்கு தானே வீட்டுல இத்தனை பேர் வேலைக்கு ஆள் இருந்தாங்க, நமக்கு தானே நல்ல பிள்ளைகளை கொடுத்தாங்க, நமக்கு தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு ஆண்டவரை தூசிக்கிறியே. இதுக்கு முன்னாடி கவனிங்க, சில நேரத்தில் சோதனையினுடைய பாதையில ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகும்போது, உங்களுடைய ஜெபம் உங்களுடைய மடிக்கு திரும்ப வரும்போது, நீங்க நினைக்கிறதெல்லாம் எதிர்மறையா நடக்கும்போது, அப்ப நடக்கிறத நீங்க நினைச்சு கூடாது. நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை தூசிச்சிருவீங்க. ஆனா அப்ப என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் நல்லா இருந்தோம்ல, இப்பதானே கஷ்டப்படுறோம், இனியும் நல்லா இருப்போம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இன்னைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போகலாம், இன்னைக்கு உங்களை ஒரு கடினமான பாதையில நடத்தலாம், இன்னைக்கு நீங்க போகிற பாதை உங்களுடைய ஜெபம் உங்க மடிக்கு திரும்ப வந்தது மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதனால உங்க வாயை திறந்து நன்றி சொல்லவோ ஆராதிக்கிறதுக்கோ உங்களுக்கு மனசே இல்லாம வந்திருக்கலாம். நான் எப்படி சொல்லுவேன் பாஸ்டர், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டார், நான் என்ன செஞ்சேன்? ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க தேவ பிள்ளையே. இதுக்கு முன்னாடி ஒரு நாள், 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மை எத்தனை 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 எத்தனை. இன்னைக்கு கொஞ்ச காலம் தானே கஷ்டப்படுறீங்க, 1 மாசமா தானே இந்த கஷ்டம். 10 ஆண்டு நல்லா இருந்தீங்கல்ல, இந்த 2 ஆண்டு தானே கர்த்தர் உங்களை இந்த பாதையில் நடத்தி போறாரு. ஆனா 10 ஆண்டு உங்களை சந்தோஷமா வச்ச ஆண்டவர் திரும்ப இந்த 2 ஆண்டு தாண்டி மறுபடியும் அந்த 10 ஆண்டுகளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு அவரால முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்வேன், அது வனாந்திரத்துல வழி, அவாந்திர வழியில. இன்னைக்கு நடக்கிறத நினைக்க வேண்டாம், இப்பொழுது கடந்து போகிற பாதையை நினைக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாருமே சில நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையான எல்லாருடைய வீட்டிலையும் கறியின் சோறு சாப்பிடும் போது, உங்க வீட்டுல அந்த வாரம் ஒருவேளை சாதாரணமான ஒரு சாப்பாடு இருக்கலாம். உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, எல்லாரும் கறியும் சோறும் சாப்பிடும் போது நான் மட்டும் ஏன் இப்படி சாப்பிடுறேன், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே ரசம் சாப்பாடு கொடுத்தீங்க? இதுதான் மனுஷனுடைய புத்தி. ஆனா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே போன வாரம் நான் கறியும் சோறு சாப்பிட்டேன்ல, அதுக்கு முந்தின வாரம் பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதுக்கு முந்தின வாரம் அப்படி சாப்பிட்டேன்ல, இத்தனை வாரமும் என்ன அழகா போஷித்து இந்த ஒரு வாரம் இதை கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்பாக நீர் கொடுத்ததை நினைச்சு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்ற இருதயம் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ நான் நம்புறேன், யோபுவை மாதிரி நீங்க அடுத்து ஒரு உயர்வை பார்ப்பீங்க. இந்த சூழ்நிலை மாறும், இந்த போராட்டங்கள் மாறும், இந்த தேவை சந்திக்கப்படும். அதற்கு பிறகு யோபுவை போல நீங்க கர்த்தரை துதிச்சிருவீங்க, மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்களை 2 மடங்கு போஷிப்பார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கலாமா, என் வாயினால என் ஆண்டவரை ஒரு நாளும் சபிக்க மாட்டேன், என் வாயினால ஒரு நாள் என் ஆண்டவரை தூசிக்க மாட்டேன், என் வாயினால ஒரு நாள் என் ஆண்டவரை ஏன்னு கேட்க மாட்டேன், ஒரு நாள் எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கர்த்தரிடத்துல கேட்க மாட்டேன். ஆண்டவரே, நான் ஏன் என்று கேட்கிறதுக்கு ஒரு தகுதியும் எனக்கு இல்லை, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு கிருபையை நீர் எனக்கு இன்றைக்கு தந்தால் எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக நீர் என்னை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளையும் நான் நினைத்து மனதார நன்றி சொல்ற ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு நன்றி ஆண்டவரே.
நீங்க என்ன காத்தது கருவில காத்தீங்க ஆண்டவரே. கருவில என்ன பாதுகாத்தீங்களே, கருவில என்ன சுமந்தீங்களே ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, உங்க தோள் மேல என்ன ஒரு நாள் சுமந்தீங்களே ஆண்டவரே. அப்பாவை போலவும் எனக்கு இருந்தீங்க, அம்மாவை போலவும் எனக்கு நீங்க இருந்தீங்களே ஆண்டவரே. ஓ ஹalleluya. கருவில் என்ன காத்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஊருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். இப்ப சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா அப்பா அம்மா எங்க அப்பாவோட நீங்க தான் எனக்கு செஞ்சீங்க. எங்க அம்மாவோட நீங்க தான் ஆண்டவரே எனக்கு செஞ்சீங்க. நான் வாய் நிறைய உங்களை அப்பான்னு கூப்பிடணும், நான் வாய் நிறைய உங்களை அம்மான்னு கூப்பிடணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன விசாரிச்சிட்டீங்களே அப்பா. அப்பா அம்மா அப்பா அம்மா உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மானோ சத்தமா பாபா. தகப்பன் இல்லாத பிள்ளையா வளர்ந்த எங்க அப்பாவே நான் அப்பிஸ் பண்ண பார்த்தாரு பாஸ்டர். எங்க அம்மாவே என் மேல பொறாமப்பட்டாங்க பாஸ்டர். எங்க அம்மா எனக்கு நல்ல அம்மாவை கிடைக்கலையே, எங்க அப்பா எனக்கு நல்ல அப்பாவை கிடைக்கலையே. எங்க அப்பா எனக்கு நல்ல அப்பாவா தான் இருந்தாரு, ஆனா கடைசி வரைக்கும் என் கூட இல்லையே. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே, ஆனா எங்க அம்மா என் கூட இல்லையே. ஆனா பரலோக தகப்பன் கைவிட்டு விடுவாரோ, பரலோக தேவன் பாதி வழியில விட்டு விடுவாரோ? கையை உயர்த்தி சத்தமா அவர் அப்பான்னு சத்தமா அப்பா அம்மா அப்பா அப்பா ஏன்பா எனக்கு ஒரு கெட்ட தலையெழுத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. எங்க அம்மா எனக்கு ஒரு கெட்ட தலையெழுத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்களே. இதோ கடன்காரியினுடைய மகள், இதோ அனாதையினுடைய மகன். ஆனா எங்க பரலோக அப்பாவுக்கு எல்லாமே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஹalleluya. உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே, உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு. ரெண்டு கைகளையும் இப்ப உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா அப்பா அம்மா உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு சத்தமா சொல்லிக்கொண்டே உம்மா அப்பான்னு. ரந்தல நீங்க தான்பா எனக்கு அப்பா,
என் தலையெழுத்தை ஃபிக்ஸ் பண்ற அப்பா, எனக்கு ஒரு உயர்வை கொடுக்கிற அப்பா, எனக்கு கற்று தருகிற அப்பா, எனக்கு சொல்லி தருகிற அப்பா, என் கால் வலிக்கும் போது என்ன தோளில் தூக்கி சுமக்கிற அப்பா, எனக்கு விரோதமாக ஆபத்து வரும்போது தன்னுடைய கையினால மறைக்கிற அம்மா, நான் ரொம்ப சோர்ந்து போகும்போது என்னை தட்டி கொடுத்து, நான் அழும்போது ஏன் அழுறேன்னு கேட்கறதுக்கு, நான் மனசு உடையும் போது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எங்க அம்மா நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. மா நான் வேற யார கூப்பிடு? ஆமா ஆமா ஆமா, எனக்காக தட்டி கேட்கறதுக்கு நீங்க தானே பாருக்கிறீங்க, என்ன விசாரிக்கிறதுக்கு நீங்க தானே பாருக்கிறீங்க, என் மனச காரணமே இல்லாம நோகடிக்கும் போது எனக்காக பரிந்து பேசுறதுக்கு நீங்க மட்டும் தானே பாருக்கிறீங்க, எனக்காக வழக்காடுறதுக்கு நீங்க மட்டும் தானே பாருக்கிறீங்க, எதிரி எங்க தலை மேல ஏறி போகும்போது எனக்காக வழக்காடுவதற்கு, என்ன மன்னிக்கிறதற்கு, எத்தனை தவறு செய்த போதிலும் என்ன தட்டி கொடுக்கிறதற்கு அப்பான்னு நீங்க மட்டும் தானே பாருக்கிறீங்க. நீங்க எனக்கு வேணும், சாகர வரைக்கும் உங்களை அப்பான்னு கூப்பிடணும், சாகர வரைக்கும் உங்களை அம்மான்னு கூப்பிடணும். இந்த உறவை மட்டும் எப்பவும் பிரிச்சிடாதீங்க ஆண்டவரே, பிரிச்சிடாதீங்க ஆண்டவரே. தாயும் தன் மடியில் சில காலம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தாள், தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தாள், எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா. என் மனைவியை நான் நம்பல, என் கணவனை நான் நம்பல, என் சொந்தத்தை நான் நம்பல, என் பிள்ளைகளை நான் நம்பல, என் பிள்ளைகளை நான் நம்பல. என் கால் முடியாத போது, நான் நடக்க முடியாமல் தடுமாறும் போது என்ன சுமக்கிறதுக்கு யாரும், நான் யாரையும் நம்பல, நான் யாரையும் நம்பல. என் கால் முடியாதுன்னு போது உங்க மடியில சாஞ்சிடணும் ஆண்டவரே, என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லும் போது உங்க தோளில ஏறணும் ஆண்டவரே. அந்த பாக்கியம், அந்த பாக்கியம், அந்த பாக்கியம், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல அந்த பாக்கியத்தை எங்க எல்லாருக்கும், எங்களை யாரும் பார்க்க வேணாம், எங்களை யாரும் ஆறுதல் படுத்த வேணாம், எங்களை யாரும் உயர்த்த வேணாம், எங்களை யாரும் தட்டி கொடுக்க வேணாம், எங்களை யாரும் என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஆனா பரலோக தகப்பன் எங்களை என்கரேஜ் பண்ணி, எங்க பரலோக தகப்பன் எங்களை உயர்த்தி, எங்க பரலோக தகப்பன் எங்களை ஆறுதல் படுத்தி, எங்க பரலோக தகப்பன் எங்களை நிறுத்தினா போதும், நிறுத்தினா போதும், நிறுத்தினா போதும். சொல்லுங்க பார்க்கல, கைய மேல உயர்த்தி, உங்க மடியில நான் சாயணும், உங்க தோளில நான் இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தோளில நான் இருக்கணும், உங்க மடியில நான் சாயணும், நீங்க என்ன ஆறுதல் படுத்தணும், நீங்க என்ன தேற்றணும், நீங்க என்ன சுமக்கிறத நான் பார்க்கணும், நீங்க எனக்காக வழக்காடுகிறத நான் பார்க்கணும், நீங்க எனக்காக பரிந்து பேசுகிறத பார்க்கணும், நீங்க என்ன உயர்த்தி நான் உங்களை மகிழணும். சொல்லுங்க சத்தமா, உங்க மனசுல என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் சொல்றாரோ அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மாத்திரத்தை நான் பார்க்கணும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஏசப்பட்டதை சொல்லி
தாயும் தன் மடியே சில காலம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். உண்மைதானே? சொல்லுங்களா, அப்பா பார்த்து சொல்லுங்களா, ஆண்டவரே என் தாய் என்ன 9 மாசம் 10 மாசம் என்ன வயிற்றுலயே சுமந்தாங்களே. ஆனா என் தாய் நிறைய நேரத்துல என்ன சுமக்கும் போது வலி தாங்க முடியாம சுமக்கிறதுக்கு பலனே இல்லாம சுமந்தாங்க, திட்டிட்டே சுமந்தாங்க. ஒரு சில வருஷம் தாண்டும் போது எங்க தகப்பனாரு இறக்கி விட்டாரு. இதுக்கு மேல நான் உன்னை எப்படிப்பா சுமக்க முடியும்? இதுக்கு மேல உன்னை நான் சுமக்க முடியாதுப்பா. தாயும் தன் மடியே சில காலம் சுமந்தா, தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தா, தாயும் தன் வயிற்றில் சில மாதம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த காலம் எல்லாம் என்னை, எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பது யாரப்பா? எந்த வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, எந்த வாழ்வின் ஆதாரமே, எந்த வாழ்வின் ஆதாரமே. உன்னை முடிவு வரைக்கும் நடத்துவேன், உன்னை முடிவு வரைக்கும் நான் நடத்துவேன், உன்னை கடைசி வரைக்கும் கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை கடைசி வரை, இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா. ஹல்லேலூயா. நீ எங்கிட்ட வர்ற வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களே அப்பா. ராஜா ராஜா ராஜா, இந்த வருஷத்தை முடிச்சிட்டு வர்ற வருஷத்தையும் காலடி எடுத்து வைக்க போறோமே. உங்க கரம், உங்க கரம், உங்க பிரசன்னம் எந்த காலமெல்லாம் 2022 எங்களை சுமந்தவ 2023 எங்களை சுமக்க போகிறீரே. எங்க காலமெல்லாம் எங்களை சுமக்க போறீரே. நன்றி 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 நன்றி. உன்னை காலமெல்லாம் சுமப்பேன், உன்னை காலமெல்லாம் சுமப்பேன், உன்னை காலமெல்லாம் சுமப்பேன். பாதி வழியில உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், பாதி வழியில உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். இதோ உன் கரத்தை பிடித்த நான் கடைசி வரையிலே. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 2வது நாள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிராமிஸ் பண்றாரு. கர்த்தர் உங்களை வாக்கு கொடுக்கிறாரு. உன் காலமெல்லாம் நான் உன்னை சுமப்பேன், உன் காலமெல்லாம் நான் உன்னை வச்சு பார்த்துக்குவேன். உன்னை காலமெல்லாம் 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 இப்போ 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 இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க பிள்ளைகளுக்கு எஸ் எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சாலமோனுக்கு கொடுத்த அந்த 40 சமாதானமான நாள் இப்போ 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 எங்க ஜெபத்துல இருக்கிறவங்களுக்கு கட்டளை இடப்படட்டும். இந்த ஒரே ஜெபம் 40 வருஷம் சமாதானம், இந்த ஒரே வேண்டுதல் 40 வருஷம் சமாதானம். ரிதாலாரம் தனோர ஷேரப் தனோர தரமா ரிந்தலர தனோரம் தனோரோ ரிதலர தலரம ஷேக்கதரா. என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் வளருவே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் தேவனால் எஸ் எஸ் எஸ், என் தேவனால் நான் வளருவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் சொல்ல 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 அந்த மகிமை உங்களுக்கு வரட்டும். உங்க பிள்ளைகளை வச்சு கூட சொல்லுங்க. என் தேவனால் என் மகன் உயருவான், என் தேவனால் என் மகள் வளருவாள், என் தேவனால் என் மகன் உயருவான், என் தேவனால். சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க, எஸ் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பாரு சாமி. அவரை போல வேற அப்பா வேற யார் இருக்கா?
அவரை போல அம்மா வேற யார் இருக்கா? சொல்லு ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே உங்களால தாவீது சொல்றான்ல, என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை சுற்றி இருக்கிற கண்கள் காணும், மற்றவருடைய கண்கள் காணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை காணும். சந்தனமோரொத்தனோரே நன்றி 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 நன்றி. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். அப்படி அந்த ஜெப மேகம் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்பட்டுட்டே இருக்கட்டும். நீங்க நிறுத்தவே வேண்டாம். அப்படியே ஜெபம். ஒருவேளை பிரசங்கத்தை கேட்கலனா கூட அந்த ஜெபம் முழங்கால் படி அந்த ஜெபம் போயிட்டே இருக்கட்டும். அந்த 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 தாக்கீது மாறட்டும், அந்த சத்துரு விலகி போகட்டும். அறிக்கை செய்ய, எஸ் அந்த சத்தம் அப்படியே உயர்றதை நான் பார்க்கிறேன். அது பரலோகத்துக்கு போய் சேருது, அது பரலோகத்துக்கு போய் சேருது. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்ய செய்ய. எஸ் தகப்பன்மார அறிக்கை செய்யுங்க, சகோதரர்கள் அறிக்கை செய்யுங்க, தங்கச்சிங்க அறிக்கை செய்யுங்க. ஹalleluya. இவன் வளருவான்னு தானே கேட்டாங்க, இவன் வளருவான்னு தானே கேட்டாங்க. எஸ், என் தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால். எஸ் சொல்லுங்க சிஸ்டர், அந்த சத்தம் வானவருந்து எட்டட்டும். நான் நம்புறேன் இந்த வார்த்தை பரலோகத்துக்கு போய் சேர்ந்த உடனே அங்கிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரட்டும். என் தங்கச்சிக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும், என் தம்பிக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும். சத்தமா சத்தமா எந்த பிள்ளை ஆகாது என்று தள்ளப்பட்டுச்சோ அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி சொல்லுங்க. என் பிள்ளை படிப்பினால உயரல, என் பிள்ளை வருமானத்தினால உயரல, என் பிள்ளை எதுலையுமே உயரல, ஆனா என் பிள்ளை தேவனால உயரும். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க பிரதர், அறிக்கை செய்யுங்க. எஸ் 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 ஹalleluya. உங்க முயற்சியினால நீங்க வளரல பிரதர். பிரதர் கஷ்டப்பட்டு சோர்ந்து போனீங்க பிரதர். உங்களுடைய பிரயாசத்தினால சோர்ந்து போனீங்க, எதுவுமே நடக்கல. ஆனா இன்றைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்க போகிறது. Jesus, 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 Jesus. முடியாதென்ற போது முடியும் என்றாரே, அந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருள் என்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. பாடுவோம், கர்த்தர் எந்தன் அருள் என்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. இப்ப கைய மேல தட்டி, என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை நான் நம்பி பாடுறேன். ஹalleluya. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். ஓ ஹalleluya, நிச்சயம் நடக்கும். எஸ், ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்குரிய எழுப்புதலின் நாட்கள் ஆரம்பித்து விட்டது. இந்த இரண்டாவது நாளே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஹalleluya. இதுவரையிலும் தன் முயற்சியினால் வளராதவர்கள், தன்னுடைய பிரயாசத்தினால் வளராதவர்கள், தன்னுடைய படிப்பினால் உயராதவர்கள், தன்னுடைய சாமர்த்தியத்தினால் உயராதவர்கள் கர்த்தரால் உயர போகிறார்கள், கர்த்தரால் உயர போகிறார்கள். நீங்கள் சாட்சி சொல்லும் போது, நான் கர்த்தரால் உயர்ந்தவன், நான் கர்த்தரால் உயர்ந்தவன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நான் நம்புறேன்,
முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இதன் கொள் என்றார். சொல்லுவோம், முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடன் கொள். கர்த்தர் எந்த அருகில் அருகில் என்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நிற்பார், அருகில் என்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்பார். இப்ப சொல்லுவோம், என் தேவனா நான் உயருவேன், தேவனா நான். யார் தடுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? எந்த சத்துரு தடுக்க முடியும்? எந்த மனுஷன் தடுக்க முடியும்? எந்த தலைவன் தடுக்க முடியும்? எந்த தலைவன் தடுக்க முடியும்? எந்த அதிகாரம் தடுக்க முடியும்? என்னுடைய வளர்ச்சியை யார் தடுக்க முடியும்? எந்த அதிகாரமும் தடுக்க முடியாது, எந்த கட்சிகளும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, சத்துரு தடுக்க முடியாது. வெட்கப்பட்டு போவானாக, வெட்கப்பட்டு போவானாக, நிர்மூலமாவதாக. ஹalleluya. எதிராய் எழும்புற சக்திகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும், விரோதமாய் செயல்படுகிற ஆயுதங்கள், ஹalleluya, பேசுகிற பேச்சுக்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்போ ஹalleluya, கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரும்போது ஹalleluya, சத்துரு வெட்கப்பட்டு போவான், சத்துருடைய கொடி முறிந்து விழும். ஹalleluya. யார் தடுக்க முடியும்? கர்த்தர் நினைத்ததை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் அங்கீகரிக்கிறதை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் வளர்த்துகிறவர்களை தடுக்க முடியாது. இப்போ குடும்பங்களுக்கு விரோதமாய், ஹalleluya, பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஆயுதங்கள் முறிந்து விழுகிறது, மனுஷீக சக்திகள் முறிந்து விழுகிறது, அதிகாரங்கள் முறிந்து விழுகிறது, போராட்டங்கள் முறிந்து விழுகிறது. உடைய உயர்வை தடுக்கும்படியாய் எடுக்கப்பட்ட முயற்சிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போ அந்த பிள்ளைக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற ஆயுதம் முறிந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே. கர்த்தர் உயர்த்துகிற மனிதனை தடுக்க யாரால் முடியும்? தேவன் உயர்த்துகிறவர்களை தடுக்க யாரால் முடியும்? Thank you Jesus. தடைகள் உடைந்து போனதற்காக நன்றி, தடைகள் உடைந்து போனதற்காக நன்றி. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போல நல்லவர் யார் ஆண்டவர்? நாங்க உங்களை நம்புறோம், நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம், நாங்க உங்களை ரொம்ப நம்புறோம். ஹalleluya, ஆமென். ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்க போறோம். தேங்க்யூ. அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நீக்கி நீ உயரோடே பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தார் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தினுடைய வேலை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நிறைய பாதைகளே எனக்கு இந்த இடத்தை வாங்குகிற அந்த விஷயத்தில் நிறைய கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர்
அதில் நேற்றைய தினத்தில் ஒன்றை உங்களுக்கு சொன்னேன். ஸோ இன்றைய தினத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, பல நாட்களாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பக்கத்தில் காலியாக இடம் இருக்கிறதுனால அதை நோக்கி ஒரு அற்ப விசுவாசம், சரி கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி, கிடைச்சா எடுத்துக்கலாம், கிடைக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை, ஆனால் கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெபம் பண்ணோம். ஆனால் ஒரு நாள் ஒரு 21 நாள் ஜெபம் திருச்சபையில் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஜெபத்தில் நான் நடந்து ஜெபம் பண்ணுறேன். இந்த சர்ச் முழுக்க அப்படியே நடந்து அழுது பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அப்படியே ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பரிசுத்தப்படுத்தி அப்படியே ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்துக்கு நேராக கையை நீட்டி ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண உடனே அந்த ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. இல்லை, இன்னைக்கே இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துடணும். 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது உங்களுக்கு தெரியும், அந்த முதல் அட்வான்ஸ் 5 rupees, 5 ரூபா ஒரு காயின். ஸோ அந்த காயினை எடுத்துட்டு அந்த வெறியில் அந்த வைராக்கியத்தில் அப்படியே போய் ஒரு கடப்பாறையை போட்டு உள்ள நல்ல தொழை போட்டு 5 ரூபா உள்ளே போட்டு, ஆண்டவரே இந்த இடத்துக்காக அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, இந்த இடம் அவங்களுடையது இல்லை, இது உம்முடையது, பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது, அதனால இந்த இடத்துக்காக 5 ரூபா கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் எவரையுமே அற்பமாக நினைக்காதவர், 1 ரூபானாலும் உங்களுக்கு தான், 1 கோடினாலும் நீங்கள் தான், அதனால் அட்வான்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு சின்ன அற்ப விசுவாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் கனம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதற்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, விசுவாசம் ரொம்ப அவசியமானது. ஆனால் இந்த விசுவாசம் அவ்வளவு சுலபமானது அல்ல. அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே என்ன படுவானாமா, ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் என்கிறது ஆரம்பத்தில் உண்டாகிறது ஒண்ணு இல்லை. இது எப்ப வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். சிலருடைய விசுவாசம் ஆரம்பத்தில் மட்டும்தான் இருக்கும். கர்த்தருக்குள்ள வரும்போது பயங்கர ஃபெய்த், ரொம்ப ஃபெய்த், அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்கலன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ ஆண்டவரை மாதிரி வேற யாரும் இல்லை, கர்த்தர் தான் பெரியவர், அவர் இல்லை இல்லை இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கணுமாமா. அப்போ ஆரம்பத்துல நீங்க விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்னா வளரணுமே தவிர குறையக்கூடாது. ஆனா நம்ம நிறைய பேருக்கு விசுவாசம் நாளுக்கு நாள் என்னப்படுது அப்படின்னு சொன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வருது. காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசம் சோதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை சோதிக்கிறாரோ இல்லையோ, எது சோதிக்கப்படுமாமா, உங்கள் விசுவாசத்திற்கு தான் பரீட்சை, உங்கள் விசுவாசத்திற்கு தான் சோதனை. அதனாலதான் அடிக்கடி உங்களால விசுவாசிக்கவும் முடியல, விசுவாசிக்காம இருக்கவும் முடியல. நம்ம முடியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் ஏன் தள்ளப்படுகிறீர்கள்? ஆனா உங்க விசுவாசம் என்ன படுது அப்படின்னா சோதிக்கப்படுது. ஆனா இந்த விசுவாச பரீட்சையிலே யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைய முடியும். ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பரீட்சையை வைப்பாரு. அந்த விசுவாச பரீட்சையில இப்ப ஜெயிச்சிட்டீங்கன்னா உடனே ஒரு ரிவார்டு கிடைக்கும், உடனே ஒரு உயர்வு கிடைக்கும். அடுத்து கொஞ்ச நாள் தாண்டி அடுத்த ஒரு விசுவாச பரீட்சை வரும். அந்த விசுவாசத்துல ஜெயிச்சீங்கன்னா அடுத்து ஒரு உயர்வு வரும். இப்படித்தான் ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே நகர்த்திட்டே போவாரே தவிர ஒரே ஃபெய்த்ல சாகர வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியாது. அதுவும் இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் எக்ஸாம் எப்படி இருக்கும், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா 7th போன உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 8th போன உடனே இன்னும் கொஞ்சம் பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. 10th போற இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. 9th போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா 9ஆம் வகுப்புக்கு 9ஆம் வகுப்பு பாடம் எடுக்க மாட்டாங்க. எத்தனாம் வகுப்பு பாடம் எடுத்து இருப்பாங்க? 10ஆம் வகுப்பு. இப்பவே போட்டு அவனை டைட் பண்ணி அதை எந்த ப்ரோக்ராம்ஸ் கூப்பிட்டாலும் இல்லை அவன் நெக்ஸ்ட் இயர் 10th 10ஆம் படிக்க போறான் 10ஆம். அப்போ நாளுக்கு நாள் அவனுக்கு கொடுக்கப்படுகிற பரீட்சை என்ன பண்ணுகிறது அப்படின்னா ரொம்ப லூஸா இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன் அப்படி கொடுக்குறாங்க? நான் நம்புறேன் 1ஆம் கிளாஸுக்கு கொடுக்கிற அந்த எக்ஸாம் அவனுக்கு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா அவன் முதிர்ச்சி அடைய மாட்டான்.
அவன் வளர மாட்டான், அவனால பிரச்சனைகளை சந்திக்க முடியாது. அப்போ அந்த வயசுக்கு அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி பரீட்சையை கொடுத்தாதான் அவனால இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவர் சில நேரத்தில் இந்த விசுவாச பரீட்சையில உங்களுக்கு ஆரம்பத்துல ஆண்டவர் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் கொடுக்கலாம், நீங்க டிக் பண்ணா போதும்னு சொல்லலாம். ஆனா நாள் தாண்ட தாண்ட உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் ரொம்ப சோதிக்கிறார். அப்படின்னா உங்களை நிர்மூலமாக்குறதுக்காக இல்ல, நம்மை ஸ்ட்ராங் பண்றதற்காகத்தான் அந்த விசுவாச பரீட்சை நமக்குள்ள கடந்து வருது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா விசுவாச பரீட்சையிலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெயிக்கணும். இந்த விசுவாச சோதனைன்ற ஒண்ணு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க மனசுல ரொம்ப நினைக்க வேண்டியது பரீட்சை நீங்க மட்டும் எழுதல, உங்க கூட கர்த்தரும் எழுதுறாருன்றத நீங்க மறந்துடவே கூடாது. ஆமென். நீங்க என்ன விசுவாச பரீட்சைக்குள்ள போனாலும் உங்களுக்காக இன்னொருவர் கண்டிப்பா கூட இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார் பேதுருவை பார்த்து, பேதுருவே உன்னை சுலகிலே போட்டு புடைக்கிறது போல பிசாசு என்கிட்ட என்ன வாங்கிட்டு இருந்தான், அனுமதி வாங்கிட்டான், உத்தரவு வாங்கிட்டான். ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக என்ன பண்றாராம். அப்போ ஒரு பரீட்சைக்குள்ள நீங்க போகும்போது ஐயோ நான் மட்டும் போறேன். நிறைய நேரத்தில் நீங்க பரீட்சைக்குள்ள போகும்போது விசுவாச சோதனைக்குள்ள போகும்போது நீங்க மட்டும் போறது மாதிரி தான் தெரியும், நீங்க தனியா போறது மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த விசுவாச சோதனையில கர்த்தர் உங்களை அனுப்பிட்டு உங்களுக்காக கர்த்தர் மன்றாடுகிறார். நீங்க எப்படி போறீங்கன்னு பார்த்து இருக்கிறார். உங்களை ஜெயிக்க பண்றதற்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு மறைஞ்சு இருந்தாலும் இந்த பரீட்சையில உங்களுக்காக உதவி செய்து கண்டிப்பாக நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா இந்த சோதனையில பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு விசுவாச பரீட்சைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகலாம். பாஸ்டர் கொஞ்ச நாளா என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, எனக்கு நம்பவே முடியல, என்னால விசுவாசிக்கவே முடியல, என்ன ஜெபம் பண்ணாலும் என்னால நம்ப முடியல, ஏன்னா எல்லாம் எனக்கு எதிரா இருக்கு, எல்லாம் எனக்கு சோதனையா இருக்குது, ஏன்னு நிறைய பேர் என்னை சுத்தி கேட்கறாங்க. நானும் ஏன்னு கேட்டுட்டே இருக்கிறேன். என்னமோ என்னை தனிச்சு விட்டது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நான் தனிமையில இந்த பாதையில போறது மாதிரி நான் உணர்றேன். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனையில இயேசு என் கூட வந்ததை நான் டைரக்டா பார்த்தேன், ஆனா இப்ப என் கூட வராதது மாதிரி தோணுது. ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்ல, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஓ ஹalleluya. யோபுவை சோதிக்கிறதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும் அவனுடைய வழிகளை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கடைசி நேரத்தில் ஏற்ற நேரத்தில் தான் பிள்ளையை கவனிச்சிட்டு இருக்கிறேன்றதை ஆண்டவர் நிரூபித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம எல்லாரும் இந்த 2வது நாள் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. ஆனா அடிக்கடி என்ன பண்ணுச்சுன்னா இந்த விசுவாச பரீட்சை வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு முடியுமா முடியாதா, வாங்க முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த தடுமாற்றம் விசுவாசத்துல பேசும்போது ஜெபிக்கும் போது அவ்வளவுதான் ஆண்டவர் செஞ்சிருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். ஆனா தேவை மலை போல நிற்கும் போது அப்படியே புஷ்வான மாதிரி டப்புன்னு கீழே போயிடும். அப்படி நான் சோர்ந்து போனது ஒரு டைம் 2 டைம் அல்ல, உங்களுக்கு தெரியாது, பல விசை நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு விசையும் நான் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் ஏதோ ஒன்றை கொண்டு என்னை பலப்படுத்தினதை நான் பார்த்துருக்கிறேன். த ஃபர்ஸ்ட் டைம், முதல் டைம் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அமௌண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்குறாங்க அவங்க, சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் எப்போ கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே பத்திரத்தில் வந்து நம்ம வந்து அட்வான்ஸை எழுதிடலாம் அப்படின்றாங்க. அப்போ உடனே நாங்கள் வந்து ஒரு டேட்டை குறிக்கிறோம். இப்போ அந்த டேட் வந்து பக்கத்தில் நெருங்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பணமே எங்களால் கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் முதல் கொடுக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் படம் அவங்க கேட்டது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்டாங்க, அந்த அமௌண்ட் எங்களால் கொடுக்க முடியல. அப்போ வந்து நம்முடைய சர்ச்சினுடைய ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்தை வித்து கொடுக்கறதுக்காக தான் ட்ரை பண்ணோம். அவங்கள்ட்ட டேட் சொல்லிட்டு வந்து விற்கிறதுக்காக ஒரு புரோக்கர்கிட்ட பேசி அந்த ஜெராக்ஸை கையில் கொடுக்குறேன். ஒரிஜினல் தொலைவுனா ஒரிஜினல் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. அந்த பத்திரத்தினுடைய அந்த இடத்தினுடைய மூல அந்த பத்திரம் தொலைஞ்சு போச்சு, காணும். என்னென்னமோ தேடிட்டோம், எங்கெங்கயோ தேடிட்டோம், எங்கேயுமே அந்த பத்திரம் கிடைக்கல. அப்போ இந்த ஜெராக்ஸை வச்சு சொத்தை என்ன பண்ண முடியாது. சரி அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் காவல்துறையில் போய் நமக்கு கேஸ் ஃபைல் பண்ணி என் பத்திரம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒரு நோட்டரி நமக்கு கொடுத்து அதை கொண்டு போய்
யாராவது ஒருத்தருடைய பேர்ல வந்து நம்ம தான செட்டில்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை விற்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, சார் எங்க வேலைக்கே உழ வச்சிருவீங்க போல தெரியுது, இந்த மாதிரிலாம் யாருக்குமே பண்ண மாட்டோம் சார், ஏற்கனவே போன டைம் தான் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணி ஒரிஜினல் பத்திரத்தை ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாரு, அவ்வளவுதான் அவருக்கு வேலையே போயிடுச்சு, எங்களால அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாதுன்ட்டாரு. எனக்கு அப்படியே இடி விழுந்தது மாதிரி இருக்குது, என்ன பண்றேன்னே தெரியல. அப்போ வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டே இருக்கிறேன், ஆண்டவரே ஃபர்ஸ்ட் முதல்ல கேட்குற அட்வான்ஸை கொடுக்கறதுக்கே இவ்வளோ திணறோமே, அடுத்து கொடுக்குற 10-15 டியூவை நாங்கள் எப்படி கட்ட முடியும்? எப்படி இவங்கள்ட்ட அந்த டேட்டை மாற்றினா அவங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற முதல் அட்வான்ஸே உங்களால் கொடுக்க முடியல, அப்புறம் எப்படி சார் நீங்கள் வாங்க போறீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன ஆண்டவரை பதில் சொல்லுவோம்? அப்படியே இருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். அவர் கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி பத்திரம் மிஸ் ஆகிருக்குது, பட் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு. அவர் எதையுமே என்கிட்ட சொல்லலை. சார் உங்களை எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்கன்னு தெரியும், அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்சம் ரூபாயை கொண்டு எங்கள் கையில் கொடுத்துட்டார். 4 lakhs rupees. இது இனிதான் கதை இருக்கு பாருங்க. 4 லட்சம் ரூபாயை கொண்டு கையில் கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் மிஸ் ஆயிடுச்சு, நாங்கள் அந்த நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, நாங்கள் பணம் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டார். சரி, அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு, பரவாயில்ல இவர் வாங்கிடுவார் போல, கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செஞ்சார் அப்படின்னு. அப்போ தொலாவி அதை பண்ணி இதை பண்ணி போய் மாற்றி அந்த பத்திரத்தை ரெடி பண்ணி கரையம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் திடீர்னு கால் வாரிட்டார். இல்லை சார், அந்த இடத்து மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வாங்கலை, எனக்கு கொடுத்த 4 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவரை கூப்பிட்டு சொன்னேன், சார் நீங்கள் வந்து இந்த பணத்தை பிடிச்சிருங்க, ஆனால் உங்களை விட 1 ரூபா ஜாஸ்தியாக தான் நான் அந்த இடத்த விற்பேன். அவர் என்கிட்ட சொன்னார், நடக்காது அப்படின்னு சொன்னார். அப்படியே கர்த்தர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுறேன். ஒரு 15 நாள் தாண்டி இன்னொருத்தவங்க வந்தாங்க, அதை விட 4 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அந்த அவங்க சொன்ன அந்த டேட்டுக்கு அந்த முதல் கொடுக்குற அட்வான்ஸ் தொகை எங்கள் கையில் ரெடி ஆயிடுச்சு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ ஏன் பயப்படுற, லாஸ்ட் காலதாமதமானாலும் ஏற்ற நேரத்தில் நான் அதை செய்வேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெய்த்து. ஆண்டவர் அந்த இடத்த விற்கவே முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் கிருபையா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அழகாய் கர்த்தரை செய்து முடித்தார். எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு சில வேளைகளில் நம்முடைய பாதைகளில் தடுமாற்றங்கள் வரும், நடக்குதுன்னு சொல்லி நீங்க சாட்சி கூட சொல்லி இருப்பீங்க. நான் அந்த 4 lakhs கையில் வரும்போது அப்படிதான் சாட்சி சொல்லிட்டேன், அவ்வளவுதான் வித்துருச்சு, கரெக்டா நான் அந்த டேட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. ஆனா சாட்சி சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஒரு தோல்வி. இல்ல, நீ சாட்சி சொன்னதே பொய்ன்றது மாதிரி. ஒருவேளை அந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நீங்க ஏதோ ஒரு சாட்சி சொல்லி அந்த சாட்சி இன்னைக்கு பொய்யாக்கப்பட்டிருக்கலாம், அது நடக்காம போலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல, பொறுத்திருங்க, காத்திருங்க, அந்த சாட்சி உண்மைன்றத கர்த்தர் மறுபடியும் கண்டிப்பாக நிரூபிப்பார். கர்த்தருடைய நாமத்துல நீங்க சொன்ன சாட்சியை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். மீண்டும் நீங்க சொல்லுவீங்க, முன்னாடி சொன்னதை விட மிக வலிமையாய் சொல்லுகிற அற்புதத்தை கர்த்தரே அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. இது 1 இல்லை 2 இல்லை, ஆண்டவர் இந்த அடுத்த டைம், ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டியூ கொடுக்கணும். இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டியூவை வந்து கட்ட போகிற சூழ்நிலையில் வந்து அதுக்கு சுத்தமாக பணம் இல்லாமல் இருக்குது. உடனே அவங்க அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளுக்கு கத்துறாங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க. ஒருத்தர் சொல்கிறார், வச்சிருக்கிறது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும். அவங்க என்ன ஒருத்தனை மட்டும்தான் அனுமதிச்சாங்க, வேற யாருமே வரக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க 17 பேர், அவங்க 17 பேரில் 7 பேர் வந்து முக்கியமான லீடர்ஸ். எந்த மீட்டிங் வந்தாலும் அவங்க 7 பேர் இருப்பாங்க, நான் ஒருத்தன் போவேன். 7 பேரும் மாறி 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 கத்துறாங்க. அப்படியே நொந்து போய் அவங்களுக்கு ஒரு டேட்டை சொல்லிட்டு காரில் அழுதுட்டே வந்து பாடிட்டே வரேன். இங்கே வந்து பலிபீடத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுட்டே ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என்ன பண்ணுவேன்னு தெரில, எப்படி கொடுப்பேன்னு தெரில அப்படின்னு. அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கீழே உட்காந்து ஃபோனை ஆன் பண்ணுறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் என் கையில் 50 லட்சம் ரூபாய் இருக்குது, நான் சும்மா தான் வச்சுருக்கிறேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிவிட்டு எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்கன்னு சொல்லிட்டு 50 lakhs 2 நாளில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்படி ஆண்டவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் ஒவ்வொரு டைமும் விசுவாசத்தில் சோர்ந்து போகும்போது அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சுட்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போயிருக்கும் போது இதே போல அற்புதங்கள் உங்கள் கண்களில் பார்க்கலன்னா கூட
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோமே ஆனால் கண்டிப்பாக ஒரு வெற்றியை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசிக்கிறது போல கர்த்தர் அற்புதத்தை கண்டிப்பா காண பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு டைமும் நீங்க சோர்ந்து போகும்போது யாரோ ஒரு நபர் வந்து பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, யாரோ ஒரு நபர் அல்ல, அது கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்ட நபர், அது கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்ட வார்த்தை, அது கர்த்தரே உங்கள் கண்களுக்கு முன்பாக என் பிள்ளைக்கு இந்த விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, தேவனே உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அனுப்புவது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே முழு பலத்தோட சொல்லுங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்க நம்பிக்கையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. காத்திருப்பேன், நானே பொறுத்திருப்பேன், என் தேவன் எனக்காக செய்கிறதை என் கண்கள் பார்க்க போகுது. தேவன் உங்களுக்கு செய்கிறதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. எப்படி கம்ஃபர்ட் திருச்சபையை கர்த்தர் ஒவ்வொரு படிப்படியா விசுவாசத்தை வளர பண்ணினாரோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் துவங்கின காரியத்தை நானே செய்து முடிப்பேன். நான் துவங்கின காரியம் இடையிலே நிற்பது இல்லை. நான் துவங்கின காரியம் நடக்காது என்று பலர் சொன்னாலும் உன் விசுவாசத்தை தட்டி நான் எழுப்புவேன். ஓ நன்றி நன்றி நன்றி. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே அவரையே நம்பீரு. சொல்லுங்க, உன்னையே நம்புவான். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஹல்லேலூயா. நீதிமான் அனைவருக்கும் சொல்லுங்க, வெற்றி உண்டு ஆட்சி விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றியுண்டு வெகு விரைவில். கர்த்தரோ முன்னின்று யுத்தங்கள் செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தரோ முன்னின்று யுத்தங்கள் செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். இப்ப கைய மேல தட்டி காத்திரு பொறுத்தி கர்த்தரையே நம்பி, காரியங்கள் வாய். இப்பவே சிஸ்டர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், பிரதர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், தகப்பனே தாயே, எஸ் காரியங்கள் நடக்கட்டும். இப்போ ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதற்கு இப்போ ஒரு மிராக்கிள், இப்போ ஒரு மிராக்கிள் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாகப்பா. காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்களை அவர் என்ன பண்ணுவார் அப்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 7 சாட்சி எழுதி வச்சிருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ஊழியக்காரனுக்கு விசுவாச தடுமாற்றம் வந்தது ஒரு டைம் இல்லை. நான் அதை சொல்றதுக்கு வெட்கப்படலை.
எத்தனை டைமு? 7 டைம். இவ்வளவு ஃபெய்த்தா, இவ்வளவு ஆண்டவரை நம்பி, இவ்வளவு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எத்தனை டைம் தடுமாற்றம் வந்துச்சு? 7 டைம்ஸ். முடிக்க முடியுமா அப்படி. ஆனா அந்த 7 டைமும் நீதி உள்ளவராகிய கர்த்தர் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போகும்போது எனக்காகவே ஏதோ ஒருத்தரை கர்த்தர் அனுப்பிடுவார். நான் சோர்ந்து போயிருந்த நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் 5. ஆனால் ஒன்று என் வாழ்க்கையில் என்ன பண்ணேன்னா, சோர்வுன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக எழும்பி எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து பாட்டு பாடி அப்படியே அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே பாட்டு பாடி அழுதுகிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்பெல்லாம் சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் வந்து சோர்ந்து போய் எங்கேயும் உட்கார மாட்டேன், ஆண்டவரோட பேசிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஆனால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான், அதுக்குள்ளே கர்த்தர் வந்து அற்புதத்தை செஞ்சுட்டே இருப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாச தடுமாற்றம் வரும்போது ஆண்டவருடைய கிருபைக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கெஞ்சணும். நீங்கள் சீடர்கள் வந்து ஆண்டவரோடையே இருந்தாங்க, அவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள விசுவாச தடுமாற்றம் வந்துருச்சா? சொல்லுங்க. விசுவாச தடுமாற்றம் வந்துருச்சு. ஆனால் அந்த விசுவாச தடுமாற்றத்தில் நம்ம யாரை நம்பி இருக்கணும்னா கர்த்தரையே நம்பி. அதனால உங்களுக்குள்ள விசுவாச தடுமாற்றம் வருகிறது என்கிறது வந்து அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பாக வரும். பிசாசு சும்மா இருப்பானா? அவன் எதில் தான் கை வைப்பான்? ஃபெய்த்தில் தான் கை வைப்பான். அதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன். நம்ம எல்லாரும் எப்படி விசுவாசிக்கிறோம்னா, இயேசுவை கண்டு விசுவாசிக்கல, இயேசுவை நேரடியா காணாம நம்ம விசுவாசிக்கிறோம், வசனத்தை நம்பி விசுவாசிக்கிறோம். அதனால நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். இதை அசைக்கிறதுக்கு பிசாசு ரொம்ப முயற்சி எடுப்பான். ஆனா ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, நான் சாகிற வரைக்கும் என் விசுவாசத்தை மட்டும், கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய குழிக்குள்ள போனாலும் நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த 2வது நாளை வச்சிருக்கிறார். உங்க விசுவாசத்தை பலப்படுத்துங்க. எந்த காரியத்தில் விசுவாசம் சோர்ந்து போயிச்சோ, ஆண்டவரே நான் விசுவாசிப்பேன், ஆமென் சொல்லு.